நான் வந்து கிரிக்கெட் கான்செர்ட்டின் சாங் வந்து பல நாட்களவே வரல. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நாங்கள்லாம் ஒன்றா தான் இருக்கோம். எனக்கு வந்து சில பர்சனல் ப்ராப்ளம், அதனால தான் வந்து நான் சேனலில் வரல. வந்து அதனால் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நம்ம சச்சி தரேஸ்வரா சார். என்னோட நண்பன் விராட் கோலியோட தெரியவங்களுக்கு அவரோட வீடியோஸில் நான் பார்த்துன்னு இருக்கேன், சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரத்தில் என்னோடய பிரச்சனை முடிஞ்ச உடனே நானும் வந்து ஜாயின் ஆகிறேன். உங்களுக்கு வந்து அந்த நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டை நாங்கள் 2 பேரும் கண்டிப்பாக கொடுப்போம். இப்போ இருக்கிற வீடியோஸை மட்டும் நீங்கள் என்ஜாய் பண்ணி சப்போர்ட் பண்ண போதும். ரொம்ப தேங்க்ஸ். If you use grammar in sentence, you will not make English any sentence wrong. Mostly English speaking. வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது, அவங்கள வந்து நான் கேட்கும்போது யூ ஃபாலோ கிராமர் வேர்ட், சம் கிராமர் வேர்ட் லேர்ன் இங்கிலீஷ் வெரி நல்லா பேசலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் Talk nicely. டாக் நைஸ்லி. You are speaking very well. What's your name? My name is Samudishwar. Okay. From Neravi Nityasaram, Paramur. Which standard you are studying? 9th standard. Okay. You are good in English. Do well. Thank you. What's your name? My name is K. Kritesh. Yeah. I'm studying in Teraban Jain Vidyalaya Matriculation Higher Secondary School. You look like Harry Potter movie. I love you. Harry Potter face. Hollywood actor. Oh. நீ விராட் கோலி ஃபேனு, நீ தோனி ஃபேனு. உங்கள் 2 பேருக்குள்ள யார் வந்து நல்ல இன்டெலிஜென்ட்டான ஒரு கிரிக்கெட் பிளேயர்ன்னு நான் வந்து பார்க்குறேன். இப்போது உங்களுக்கு கேள்வி கேட்குறேன். கேள்வி கேட்குதா? கிரிக்கெட்டில் பார்க்குறீங்களா? கிரிக்கெட்டில் மொத்தம் எத்தனை ஸ்டெம்ப்? 3 வெரி குட். எப்படி 3 ஆகும்? சரி, 2வது கொஸ்டின் கேட்கலாம். 6 பாலுக்கு 6 6 அடிக்க முடியுமா? ரிங்கு சிங் வச்சிருக்காரு. நீ சொல்லு. நான் யார் அடிச்சது தேவை. 6 பாலுக்கு 6 6 அடிக்க முடியுமான்னு கேட்குறேன். எப்படி? நான் சொல்லலாமா ஆன்சரு? நோ என்ன சொல்றாரு? சொல்லுங்க. 6 பால் இருக்காது, ஒரு பால்ல வச்சு 6 வாட்டி 6 அடிக்கலாம். Oh my God, clap hands for him. நீங்க இந்த தோனி ஃபேன், விராட் கோலி ஃபேன் சொல்றீங்க. இப்போ உங்களுக்கு வந்து அந்த நம்ம வந்து என்ன சொல்றோம்னா, எல்லா கிரிக்கெட் பிளேயர்ஸ் வந்து எனக்கு கிரிக்கெட் தெரியும், நான் வந்து அவரோட ஃபேன் இவரோட ஃபேன் சொல்றது பெருசு இல்லை. அந்த கிரிக்கெட்டோட ட்ரிக்ஸும் அந்த நாலேஜும் வந்து ஃபர்ஸ்ட் கிரிக்கெட்டை வந்து படிக்கணும். படித்தாதான் வந்து நான் ஒரு ஆஸ் அ ஃபேன், நான் ஒரு கிரிக்கெட்டர் அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஒரு அந்த இது இருக்கும். மாப்பிள்ள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான், இங்கே வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பார்த்தியா? சும்மா நான் தோனி ஃபேன், நான் வந்து விராட் ஃபேன், நான் ரோஹித் சர்மா ஃபேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கு கேள்வி கேட்ட எதுவுமே தெரியாது. கரெக்டு தானே? எதுவுமே தெரியாது அவங்களுக்கு. ஃபஸ்ட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா சரி ஓகே. இன்னொன்று, கிரிக்கெட்டுக்குள்ளே எப்போ பார்த்தா இந்த போலிங் போடுறது, பேட்டிங்கு இதான் பண்ணுறாங்க. எதுனா ஒன்று புதுசாக கொண்டு வரணும், கிரிக்கெட்டுக்குள்ளே எதுனா ஒன்று புதுசாக கொண்டு வரணும் அப்படின்னா அது நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? இல்லை இது கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் கிரிக்கெட்டுக்குள்ளே, புரியுதா? இப்போ பார்க்கலாம், ஓவர் போடுறான், அடிக்கிறான், 4 6 த்ராடம் பேர், டிஸ்டன்ஸ் பெண்டிங்கு, டிஎஸ்ஆர் அது இதுன்னு சொல்கிறான். அது இல்லாமல் ஏதாச்சும் இன்னொன்று புதுசாக கொண்டு வந்தால் எங்களுக்கு வந்து நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்றது. அது என்னவாக இருக்கும்? ஐடியா இல்லையா? ஐடியா இல்லைன்றாங்க. இந்த நம்ம கிரிக்கெட் பார்க்குறவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு இப்படி கொண்டாந்து நல்லாயிருக்கும், அப்படி கொண்டாந்து நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நம்ம வாயில் தான் சொல்லுவோம், மீடியம் இல்லான்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் வந்து அவங்களோட ஆசையை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் கிரிக்கெட் வந்து நல்லாயிருக்கும், பார்க்க நல்லாயிருக்கும், இந்த மாதிரி கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி ஆர்டர்ஸ் எல்லாம் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து டெவலப் பண்ணலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். Thank you Ritesh and okay, bye. Amudeshwar. Thank you. Bye. We'll see you.